ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, நம்ம மார்க்கெட் இனிஷியலாக வந்து ஒரு செல் ஆஃப் மார்க்கெட்டில் இருந்தது. இந்த செல் ஆஃப் வந்து குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா, நிறைய மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஒரு ரொம்ப ஒரு வியர்டாக வந்து பார்த்திங்கன்னா 4-5%ன்னு சொல்லிட்டு நல்ல நல்ல ஸ்டாக்ஸே வந்து செல் ஆஃப் ஆச்சு. ஸோ குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா காலையில் பர்டிகுலராக ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக ஒரு லார்ஜ் கேப் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ட்ரேட் பண்ண மாதிரி தான் இருந்தது. ஹெவியாக செல்லிங் வந்து இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இருந்தது. ஸோ அதோட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா விக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 4% வரையும் பயம் இருந்தது. மார்க்கெட் ஒரு 2-3 லோலாம் உடச்சி இந்த பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட்டெல்லாம் உடச்சி மார்க்கெட் கீழே வந்தது. ஸோ ஸ்ட்ராடலோடைய ஆக்சுவலாக 116 பாயிண்ட் நேற்று இருந்தது. ஸோ அதோடைய லோவையும் மார்க்கெட் உடையவே ரொம்ப வந்து ஃபியர் ஆச்சு. அகைன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சைடு வந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டேவோட ஐயெல்லாம் க்ளோஸ் பண்ணதும் மார்க்கெட் வேறு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போச்சுன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 5-6 மேக்ஸ் பையனாக கிட்டத்தட்ட செல்லர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி காட்டிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். எண்ட் ஆஃப் விஷயத்தில் ஒரு செல்லிங் வந்து இருக்கும் அப்படின்றதும் நான் நினச்சேன். பட் வந்து இல்லை, மார்க்கெட் அங்கேயே 25,700 கிட்ட போய் மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டாங்க, விச் இஸ் வெரி குட். ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பைரியில் வந்து பார்த்திங்கன்னா எண்ட் ஆஃபில் வந்து பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்காம ஒரு மாதிரி ஹையில் வச்சு க்ளோஸ் பண்ணது நாளைக்கு ஒரு சின்ன ஒரு கேப்பப் கூட மார்க்கெட்டில் இருக்கலாம். நேற்று இந்த ஒரு அப்மூவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கியூ வந்து பலமாக சொல்லிச்சு. ஸோ ஸ்கியூ வந்து ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் வியூ தான் இருந்தது அப்படின்ட்டு. ஸோ நல்ல ஒரு ஷார்ட் கவர் மார்க்கெட்டில் ஒரு செகண்ட் ஹாஃபில் இருந்தது அப்படின்றது தான் காரணம். ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸோ இன்னையோட ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஸ்கியூவோட கொஞ்சம் கம்மி, பட் இருந்தும் ஃப்ளாட் டு அப்சைட் தான் மார்க்கெட் பார்க்குது அப்படின்றது தெரிஞ்சுக்குங்க. நிஃப்டி ஒரு 306 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து ஒரு 621 பாயிண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வச்சிருக்கு. ஸோ அதுக்கேற்ற ஒரு மூவ் வந்து மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ ப்ரீமியம் பொறுத்த மட்டுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் வச்சிருக்கு அப்படின்றனால வால்டாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஸ்கியூவை பொறுத்த மட்டுக்கு நேற்று இருந்ததை விட கம்மியான ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் வியூ இருக்குது. டே ஐ க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ் மார்க்கெட் இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்துது. அண்ட் இன்ஃப்ளேஷன் டேட்டா நாளைக்கு வர இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் மார்க்கெட் நாளைக்கு மியூட்டடாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. 4 மணிக்கு வருது போஸ்ட் மார்க்கெட் அப்புறம். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அண்டு நம்ம மார்க்கெட் மூலிமா 53 ஸ்டாக் வந்து லாங் சைடும், 25 ஸ்டாக் வந்து லாங் அன்வைண்டிங்கும், ஒரு 52 ஸ்டாக் வந்து ஷார்ட்டும், 78 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கும் இருக்குது. ஸோ ஷார்ட் கவரிங் நம்பர்ஸ் அதிகமாக இருக்குது, விச் இஸ் வெரி குட். மார்க்கெட்டில் ப்ராடர் மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் போகிறதுக்கான விஷயம் அப்படின்றது வந்து இது கன்ஃபார்ம் பண்ணுது. லாங் அன்வைண்டிங் குறிப்பாக ஒரு 25 ஸ்டாக்கும், ஷார்ட் வந்து ஒரு 52 இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஏதோ நியூஸ் தேடுது. நியூஸ் வரும் பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் கூட ஷார்ட் கவர் ஆகும் அப்படின்றது. நிஃப்டி லாங்கு இருக்குது, பேங்க் நிஃப்டி ஷார்ட் கவரில் இருக்குது அப்படின்றதும் ஒரு சின்ன குறிப்பு. அண்டு சென்செக்ஸ் அடுத்த அதாவது நாளன்னைக்கு வர கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி. ஸோ அதில் நம்ம ப்ரீமியம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆனது ஒரு 683. ஸோ ஒரு டிப் அடிச்சுட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை போச்சு. அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 597 வரையும் வந்துட்டு எண்ட் ஆஃப் ஈஓடியில் ஒரு 621 முடிஞ்சிருக்கு. ஸோ இதை நாளைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ நல்ல ப்ரீமியம் இருக்குது, கிட்டத்தட்ட 3/4% ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால நாளைக்கும் வால்டாலிட்டி வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ இதில் நம்ம ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸில் கிட்டத்தட்ட அட் த மணி 84 இருக்குது, 12 அப்படின்னு வச்சுருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான விஷயத்த நெக்ஸ்ட்டு ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு வச்சுருக்கு. பட் கீழே இமீடியட்டாக இறங்கும்போது பயம் இருக்குது அப்படின்றது தான். இது வந்து ஒரு ஃப்ளாட்டு எடுத்துக்கலாம், ஃப்ளாட் டூ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட்டுக்கு அப்படியே கண்டினியூ ஆகுது. ஸோ மார்க்கெட் போகணும்னு நினச்சா, ட்ரெண்ட் ஆகணும்னு நினச்சா மேல் பக்கம் தான் போகணும். பட் கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் பயப்படுது. ஸோ செல்லிங் ஹெவியாக இருக்கும் அப்படின்றது ஸ்கியூ சொல்லுது. நிறைய புட் ஆப்ஷன்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது இந்த ஒரு விஷயம் வந்து நமக்கு சொல்லுது அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் எஸ்எக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தாங்க இருந்துகிட்டு இருக்கு. ஒரு 15-20 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஸோ விஷயங்கள்லாம் பார்க்கும்போது க்ரீன் அப்படின்ற ஒரு மாதிரி தான் இருக்குது. பட் நேற்று அந்த ஒரு டெல்லி ரெட் ஃபோர்ட்டில் நடந்த அந்த பிளாஸ்ட்டுக்கு அப்புறம் அப்டேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் இதுக்கப்புறம் இருந்தது. ஸோ அந்த எலெக்ஷன் இப்போ பீகாரில் நினைக்கிறேன். ஸோ எலெக்ஷன் முடிஞ்சுது. ஸோ அந்த எலெக்ஷனுடைய எக்ஸிட் போல் ரிசல்ட்டில் பிஜேபி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாளான்னைக்கு நான் வியாழக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ கண்டிப்பாக மார்க்கெட் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொண்டு போகும் அப்படின்றதும் எனக்கு தோணுது. ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி லோட் ஆகிடுச்சு ஆக்சுவலாக 11th நவம்பருக்கு. கிட்டத்தட்ட எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஒரு 600 கோடி தான் செல் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். ஹெவியான ஒரு செல்லிங் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் சொல்லணுங்க. ஸோ கிட்டத்தட்ட லாஸ்ட் 2 நாளாக பெரிய செல்லிங் இல்லை, மார்க்கெட் கொஞ்சம் நவுந்திருக்கு, ஷார்ட் கவரிங் இருக்குது அப்படின்றது வந்து தெரியுது. பார்க்கலாம், மார்க்கெட் கொஞ்சம்
மேலே போனாலும் நல்லா தான் இருக்கும் அப்படின்றதும் தோணுது. அப்புறம் கண்ணன் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ் ஒரு 1.5% இன்றைக்கி ஏறி தான் இருக்குது. மார்க்கெட்டில் வால்டாலிட்டி இருக்குது அப்படின்றது வந்து சொல்லுது. நிஃப்டி ஸ்டாடல் 306 பாயிண்ட்டும் சென்செக்ஸ் ஸ்டாடல் வந்து ஒரு 621 பாயிண்ட்டும் வச்சிருக்கு. ஸோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து நல்லா வால்டாலிட்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் இது வரையும் தெரியுது. பட் இது நேத்தோட கம்பேர் பண்ணும்போது அந்த அளவு கிடையாது. பட் சின்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைட் போகாது, பெருசாக போகாது அப்படின்றது தான். போனாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரீட்ரேஸ் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் டெக்னிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இப்போதைக்கு இருக்குது. லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன்லோ மார்க்கெட் உடச்சிருக்கு அண்ட் நல்லாவும் இருக்குது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்குங்க. ஸோ நாளைக்கு இந்த இன்னையோட ஐஎன்லோ அண்ட் நேத்தோட ஐஎன்லோ மார்க்கெட் கட் பண்ணும்போது மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஒரு சைடு வந்து போகலாம். பிபி டைனமிக்கோடைய அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை தாராளமாக யூஸ் பண்ணிங்க. இன்றைக்கி மார்க்கெட் சப்போர்ட்டையும் உடைச்சது, ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் க்ளோஸும் வச்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு சின்ன பாசிட்டிவ் மூமெண்ட் கிடைச்சாலும் சொல்கிறதுக்கு இல்லை, அது நடக்கவும் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது, ஃபியூச்சர்ஸ் ஓஏ பார்க்கும்போது மார்க்கெட் நிஃப்டி ஏறி இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸ் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்றைக்கி கை தூக்கி விட்டது அவன் தான். அவங்க இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா மார்க்கெட் அகைன் 26,000க்கு புஷ் பண்ணலாம் அப்படின்றது தோணுது. ஒரு 1.29 கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்லையும் இன்க்ரீஸ் இருக்குது. பிசிஆர் நேற்று இருந்ததை விட நல்லா இருக்குது, விச் இஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். இது இன்னையோட எக்ஸ்பைரியில் கொஞ்சம் விஷயங்களை தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்றதுனால பிசிஆர் கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. மேபி இது நாளைக்கு கொஞ்சம் ஷேடாக வாய்ப்பு இருக்குது. பட் அதனால் மார்க்கெட் இறங்குமா அப்படின்றது வந்து சொல்லிட முடியாது. பட் சின்ஸ் இந்த டேட்டா வந்து நல்லா இருக்குது. பேங்க் நிஃப்டி ஒரு 0.35% ஏறி இருக்குது. 5000 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த பாயிண்ட்டில் சின்ன ஒரு தொய்வு இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா பிசிஆர் பெருசாக வந்து ஏறலை அப்படின்றது தான் சொல்லணும். அண்ட் மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% ஏறி இருக்குது. அண்ட் 86,000 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் மிட் கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்டில் ஒரு சின்ன தொய்வும், பிசிஆரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்ல ஒரு ஸ்விங் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் மிட் கேப் நிஃப்டியில் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் டே லோவில் இருந்து நல்ல ஒரு ரெக்கவர் வந்து இருந்தது. ஆல் டைம் ஐயோ இன்றைக்கும் உடச்சிருக்கு. ஸோ மிட் கேப்பும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி, ஸ்மால் கேப்பும் சரி, இதெல்லாம் வந்து மார்க்கெட் வந்து அதோட ஆல் டைம் ஐ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இல்லை சில டைம்களில் உடைக்குது. பட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கிட்டவே போக மாட்டுது. அது என்ன ஒரு சென்டிமெண்ட் வச்சிருக்கு அப்படின்றது கிளியராக தெரியல. குளோபல் பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் இதுவரை ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது. நாளைக்கு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. நாளைக்கு யூஎஸில் இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய டேட்டா 4 மணிக்கு வருதுன்னு நினைக்கிறேன் போஸ்ட் மார்க்கெட்டு. ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக ஒரு சின்ன ஒரு வால்டாலிட்டியை ஏற்படுத்தும் அப்படின்றது தான். ஸோ இன்னையோட எக்ஸ்பைரி நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டிருந்தோம், ஜிக்ஸாக்காக இருக்கும் அப்படின்ட்டு. பட் கஷ்டம். ஒரு 5-6 மேக்ஸ் பாயினை தாண்டிச்சு. அது 25,500 இருக்கட்டும், 450 இருக்கட்டும், 550, 600, 650, 700ன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு கடைசி வந்து பார்த்திங்கன்னா நீயா நானா அப்படின்ற மாதிரி விஷயம் வச்சு முடிச்சு விட்டாங்க. செல்லர்ஸ் வந்து கஷ்டம் தான் கண்டிப்பாக. எந்த இடம் இருக்கும்ன்ட்டு ஒரு 3-4 அயன் ஃப்ளை போட்டிருந்தா தான் மிட்டிகேட் பண்ணியிருக்க முடியும். அதுவுமே பெரிய ப்ராஃபிட்டபுளாக இருந்திருக்காது எடுக்கிற ரிஸ்க்குக்கு. சின்ஸ் வந்து கஷ்டம் செல்லர்ஸ்க்கு அப்படின்றது தான் இதை சொல்லணும். ஸோ நாளைக்கு ப்ரீமியம் வந்து நல்லா இருக்குது அப்படின்றதுனால நல்ல நியூஸ் வந்தால் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்றது தான் உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த நல்ல நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நாளான்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட்ஸாக இருக்கலாம், பார்க்கலாம். அதை வெயிட் பண்ணியிருந்தால் பார்க்கணும். அண்ட் சம்மரி பார்க்கும்போது இந்தியா விக்ஸ் ஒரு நியூட்ரல் வியூ தான் எனக்கு இது வரைக்கும் தெரியுது. அண்ட் ப்ரீமியம் பார்க்கும்போது வால்டாலிட்டி கொடுக்கும் கண்டிப்பாக. பிகாஸ் இவ்வளோ ப்ரீமியம் இருக்குது அப்படின்னா ஒரு ஆட்டம் கொடுத்து தான் ஆகணும். பார்க்கலாம், நாளைக்கு ஒரு ஆட்டம் இருக்கலாம். ஸ்கியூ போகிறத மட்டுக்கு ஃப்ளாட் டு அப்சைட். அண்ட் ஃபியூச்சர்ஸும் பிசிஆர் பார்க்கும்போது ஸ்லைட்டாக ஒரு லாங் இருக்க மாதிரி தான் அதுவே ஒரு வியூ. ஓகேங்களா? ஸோ செக் பண்ணுங்கள். இதெல்லாம் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டாவை பேஸ் பண்ணி சொல்கிறது. கண்டிப்பாக இதில் மாறுதல்களும் தவறுகளும் கூட இருக்கலாம். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.